ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 952 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து 28 அடிக்கு 40 அடி இருக்கிற மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எல்லா சைடும் கேப் விட்டு ஒரு 952 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம். மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோர்ட்டிக்கோ பார்த்திங்க அப்படின்னா கார் நிறுத்துற மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் நம்ம வந்து ஒரு டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக் லெக்கட் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறதான் வந்து கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. இந்த ஓப்பனிங்கில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் தனியாக, கிச்சன் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ டைனிங், கிச்சன் எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்க மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஹால்லேருந்து 2 பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிறனால இங்கே தான் வந்து எப்போவுமே மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து படிக்கடியில் வந்து இந்த சைடு வந்து ஒரு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட் வந்து ஒரே ஒரு டாய்லெட் தான், அதுவும் வந்து வெளியில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ டைமென்ஷன் பார்த்திங்கன்னா பெரிய ஃபோர்ட்டிக்கோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 16 அடி 6 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோ கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்கோட இதில் வந்து லேண்ட் டைமென்ஷன் இது வந்து மொத்தமே 34 அடியில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் ஒரு 6 அடி வந்து வெளியில் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஹால் வந்து இருக்குது. ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 19 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனு. ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். கிச்சன் வந்து 10 அடிக்கு ஒரு 8 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூம். செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட் வெளியே இருக்கிற டாய்லெட் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 28க்கு நம்ம 34 அப்படிங்கிற சைஸ்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து 952 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து 2 சென்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு இந்த சைடில் வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்தது வந்து இந்த இடத்துல ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும், வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு ஒரே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 952 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.